உங்ககிட்ட என்னோட ரியல் ஐடென்டிட்டி நான் மறைச்சிருக்கேன். என் மனசுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா ஃபீல் ஆகுது. ஸோ இன்னைக்கு என்னோட ரியல் ஐடென்டிட்டி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஐ எம் பேட்மேன். இப்படின்னு ஒரு சில பைத்தியங்க உங்க கேங்ல சொல்லிட்டு தெரியும் இல்லையா, அதுங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப என்னத்துக்கு எல்லாருமே என்ன சண்டிகமா பாக்குறீங்க? நீங்க பாக்குற பார்வையை பார்க்க நான் என்னமோ என் வீட்டு லைட் அடிச்சு நாடா பேட்மேன் சொல்லிட்டு திரியிற மாதிரில இருக்கு. ஓகே, ஒத்துக்கிறேன், நானும் அப்படிதான் பண்ணேன். பட் இந்த மெக்சிகன் பேட்மேன் இன்சிடென்ட் பற்றி தெரிகிற வரைக்கும் முழு கடையை சொல்றேன். அதுமாதிரி ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெக்சிகோல லாகோஸ் டி மரினோன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரான ஏரியாடா. ஏன்னா இங்க வந்துட்டு நைட் டைம் இந்த பைக் காண போறது, சைக்கிள் காண போறது, இந்த மாதிரி நிறைய கேஸ் நடக்குமா. இங்க உள்ள மக்களை போயிட்டு அங்க உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு காணா போன பொருள் ஒண்ணுமே கிடைக்கல. இத பாட்டு காண்டான ஊருக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த நைட் டைம் பைக்கை திருடுறாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி நைட் டைம் கரண்ட் கம்பியில டேப்பால ஒட்டி வச்சிருக்காராம். ஒட்டி வச்சுட்டு மட்டும் இல்லாம அவங்க திருட நினைச்ச பைக்கையும் பக்கெட்ல வச்சுட்டு அவங்க தலையில மக்கர் பெனை யூஸ் பண்ணி ராத்தான்னு எழுதியிருக்காராம். ராத்தாக்கு அர்த்தம் என்னன்னா வந்துட்டு ரேட். சோ இதை பார்த்து அந்த ஏரியால உள்ள மக்கள்லாம் வந்துட்டு நம்மளை காப்பாற்ற பேட்மேன் தான் வந்திருக்காங்க சொல்லிட்டு அவருக்கு மெக்சிகன் பேட்மேன் சொல்லி ஒரு நிக்நேமே வச்சிருக்காங்க. என்னடா மக்கள்லாம் அவரை கொண்டாடினாலும் அங்க உள்ள லோக்கல் போலீஸ்லாம் அவரை கொண்டாடல. அவங்க வந்துட்டு இவரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்களா. எதனாலனா ஈவெண்டோ இவங்க பைக்கை திருடி இருக்காங்கன்னு சொல்லி அங்க கரண்ட் கம்பியில ஒட்டி வச்சிருந்தாலோ அந்த ஒரு விஷயத்த கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணல. எந்த ஒரு இன்சிடென்டையும் கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணாம அவங்க தப்பு பண்ணுங்க சொல்லி யாரும் முடிவு எடுக்க முடியாது. இந்த ஒட்டுன மனுஷனடா வந்துட்டு குற்றவாளின்னு சொல்லி போலீஸ் இவங்களை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ நண்பர்களே, யாருக்காச்சும் மெக்சிகோக்கு போற பிளான் இருந்தாலும் சரி, இல்ல நான்டா பேட்மேன் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பிளான் இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு இந்த பேட்மேன் மாற்ற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து இருங்கப்பா. நானும் உஷாரா இருக்கேன், நீங்களும் உஷாரா இருங்க. ஷோ இதோட இந்த வீடியோ முடியுது. என்ன அகெயின் போறவனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். இதோட உங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.